Hello students, today we are going to see the poem from 7th standard term 1 unit 2 your memory poem The Listeners written by Walter D. La Mare. அதாவது டேர்ம் 1ல் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய மெமரி போயம் த லிசனர்ஸ் பார்க்க போகிறோம். இதை ரைட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்டர் டி லா மேர். ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் த டைட்டில் அண்ட் இட்ஸ் சிச்சுவேஷன். அதாவது இந்த போயம் யாருக்காக, எதனால், எந்த ஜானரில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைட்டில் வந்து த லிசனர்ஸ். லிசனர்ஸ் அப்படின்னா கவனிக்கிறவங்க, மற்றவங்க பேசுகிறதையோ அல்லது மற்றவங்களோட ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறவங்களுக்கு தான் த லிசனர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் அந்த லிசனர்ஸை தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க. அந்த லிசனர்ஸ்க்கு யார், இந்த இடத்துல யார் அந்த லிசனர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க எ குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ் அப்படின்னாக்க ஆவிகள், பூதம், பேய், பிசாசுன்னெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா, அவங்க தான் இந்த லிசனர்ஸ். டைட்டிலே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது இல்லையா, போயமும் நல்ல எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். பார்ப்போம் எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் எ ஹாண்டட் ஹவுஸ் இன் ஃபாரஸ்ட். ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பேய் பங்களா, அதாவது புழக்கத்தில் இல்லாத ஒரு பழைய வீடெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, நடுக்காட்டில் ஒரு பழைய பங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் இது நடக்குது. கேரக்டர்ஸ்னால் கதாபாத்திரங்கள். இந்த போயமில் யார் யார் வராங்கன்னா எ மேன், ஹார்ஸ் அண்ட் கோஸ்ட்ஸ். ஓகே, அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ், அந்த போயமோட எண்டில் என்ன கிடைக்கிது ரெஸ்பான்ஸ்னாக்க நோ ரெஸ்பான்ஸ். அந்த கோஸ்ட்ஸும் சரி அந்த மேன்கிட்ட இருந்தும் சரி சரியானபடி ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே, கமான் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கோ இன் டு த போயம். தேர் ஆர் 19 லைன்ஸ் இந்த போயம். மொத்தம் 19 லைன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் யுவர் மெமரி போயம். இது உங்களோட மெமரி போயம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லைன் அண்ட் இட்ஸ் மீனிங். அதாவது இது மெமரி போயம் அப்படிங்கிறதுனால எல்லா லைனோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த சிச்சுவேஷன் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் த போயம். நல்லா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். நான் லைன் பை லைன் அண்ட் வேர்ட் பை வேர்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. First, let's see the author's introduction. Walter D. La Mare, 1873 to 1956, was an English poet, short story writer, and a novelist. He is best known for his works for children. The Listeners is said to be his most famous poem. அதாவது இந்த வால்டர் டி லா மேர் அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் பொயட், ஆங்கில கதாசிரியர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். அதாவது புதினங்கள் எழுதுறதுலாம் இவர் ரொம்ப ஃபேமஸ். இவர் ரொம்ப மெயினாக யாருக்காக நிறைய புக்ஸ் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க சில்ட்ரனுக்காக, குழந்தைகளுக்காக தான் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுலேயும் மெயினாக இந்த லிசனர்ஸ் போயம் வந்து ரொம்ப ஃபேமஸான போயம். இவரோட ஃபேமஸானது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம நிறைய ஜோனர்ஸில் போயம் பார்த்துருப்போம். சீரியஸாக, காமெடியாக, அட்வைஸாக அப்படின்னு சொல்லி நிறைய ஜோனர்ஸில் பார்த்துருப்போம். பட் திஸ் போயம் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த போயம் வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், ஹாரராக இருக்கும். அதாவது ஒரு மேன் வந்து கண்டினியூவாக அந்த ஹாண்டட் ஹவுஸில் நடுக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் போய் நடுராத்திரியில் வந்து நாக்கிங், அந்த டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்கே அமைதியாக லிசனர்ஸாக உள்ளுக்குள்ளார இன்சைடு த ஹோம், இன்சைட் த ஹவுஸ்குள்ளார யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபேண்டம் லிசனர்ஸ், எ குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ். அந்த பேய்ங்க வந்து அமைதியாக லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நாக்கிங் அந்த சவுண்டுக்கும் சரி, அந்த ஹார்ஸோட அந்த சவுண்டுக்கும் சரி, அந்த லிசனர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த லிசனர்ஸ் யார்? கோஸ்ட்ஸ், எ குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ், ஃபேண்டம் லிசனர்ஸ். அதனால இந்த போயம் ரொம்ப ஃபேமஸ், ஹாரரான போயம், இது த்ரில்லிங் போயம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த போயமோட பேக்ரவுண்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எ மேன் கம்ஸ் இன் எ ஹார்ஸ். ஒரு ஹார்ஸில் வந்து ஹி கண்டினியூஸ்லி நாக்ஸ் த ஹாண்டட் ஹவுஸ். அதாவது அந்த ஹாண்டட் ஹவுஸை கண்டினியூவாக நாக் பண்ணிகிட்ருக்கார். இந்த மிட் நைட்டில் தட்டிக்கிட்டே இருக்கார். பட் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். கண்டினியூவாக அந்த ஹார்ஸ் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குதுனாக்க அங்கே இருக்கக்கூடிய புல்லுங்களெல்லாம் கண்டினியூவாக கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இந்த சவுண்டும் ப்ளஸ் இந்த மேனோட நாக்கிங், டோரை நாக் பண்ணுறாரு இல்லையா, இந்த நாக்கிங் சவுண்டையும் சைலண்ட்டாக அந்த லிசனர்ஸ், யார் லிசனர்ஸ், அந்த குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கோஸ்ட்ஸ் எல்லாம் அந்த இன்சைடு வீட்டுக்குள்ளார இருந்து சைலண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ நாம் இப்போ போயம் லைன்ஸை பார்ப்போம். இஸ் தேர் எனிபடி தேர்?
said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silence champed the grasses of the forest ferny floor. And a bird flew up out of the turret above the traveler's head. ட்ராவலர் அப்படின்னாக்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அந்த மேனை சொல்கிறாங்க. அந்த ஹார்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வராரு இல்லையா, அந்த மேனை தான் ட்ராவலர், அந்த பயணம் செய்து கொண்டு வருபவர். அவர் என்ன கேட்குறாரு? இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது உள்ளார இருக்கீங்களா? நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். மூன்லிட் டோர் அப்படின்னா நிலவோட ஒளிப்படுதல். மூன் அப்படின்னா நிலா, லிட் எல்ஐடி லிட் அப்படின்னா அந்த லைட்டு படக்கூடிய அந்த வெளிச்சம். அந்த டோரில் அழகாக அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டுட்ருக்கு. அந்த டோரை நாக் பண்ண மாதிரியே இவர் கேட்குறாரு. நாக்கிங் அப்படின்னா கதவை தட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கதவை தட்டிக்கிட்டே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு அந்த ட்ராவலர் கேட்குறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். அவரோட ஹார்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த சைலண்ட்டான வேளையில்? இந்த சைலன்ஸ், அவ்வளோ அமைதியான அந்த தருணத்தில், சாம்ப்டு த கிராசஸ். சாம்ப் அப்படின்னாக்க சியூவிங் நாய்ஸிலி, சத்தமாக போட்டு மென்று சாப்பிட்றது. அப்படி நல்லா கடித்து சாப்பிட்டுட்ருக்கு. எதை? த கிராசஸ், புற்களை சாப்பிட்டுட்ருக்கு. எந்தோட புற்களை? ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்னி அப்படின்னாக்க ஃப்ளார்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லாத தாவரங்களை, அந்த ஃப்ளோர், அந்த தரையில் முளைத்து இருக்கக்கூடிய சாதாரண தாவரங்களை அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுனாக்க கடித்து சாப்பிட்டுட்ருக்கு. அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரட். அப்போ சடனாக இவர் நாக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஹார்ஸ் சைலண்ட்டாக சாம்ப் பண்ணிகிட்ருக்கு. எங்கே? அந்த ஃபர்னி ஃப்ளோரில் சாம்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்போ டக்குன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, எ பேர்ட், ஒரு பறவை, ஃப்ளூ அப், வேகனாக பறந்து போகுது. யாருக்கு மேலே அப்படின்னாக்க, அபோவ் த ட்ராவலர்ஸ் ஹெட், அவரோட தலைக்கு மேலே இந்த பறவை என்ன பண்ணுதுனாக்கா ஃப்ளூ அப், பறந்து போகுது. அவுட் ஆஃப் த டரட். டரட் மீன்ஸ் அதாவது வீட்டோட மேலே உச்சியில் கோபுரம் மாதிரி, சின்ன மாடை மாதிரி கோர்மையாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டரட்லேருந்து அந்த பேர்ட் வந்து ஃப்ளூ அப் பண்ணுது. எங்கனாக்கா அபவ் த ட்ராவலர்ஸ் ஹெட், ட்ராவலரோட தலைக்கு மேலே பறந்து போகுது. ஜஸ்ட் அப்படி திங்க் பண்ணி பாய்க்கணும். மிட் நைட்டில் ஹார்ஸு சாப்பிட்டுட்ருக்கு, மேன் நாக் பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு பேர்டு என்ன பண்ணுது? தலைக்கு மேலே பறந்து போகுது. அவ்வளவுதான். அண்ட் ஹீ ஸ்மோட் அப்பான் த டோர் அகைன் எ செகண்ட் டைம். அதாவது ஸ்மோட் அப்படின்னா எகெயின் நாக்கிங் லவுட்லி, அதாவது திருப்பி சத்தமாக அந்த டோரை தட்டுறாரு. செகண்ட் டைம் அந்த ட்ராவலர் தட்டுறாரு. என்ன கேட்குறாரு? இஸ் தேர் எனிபடி தேர், ஹீ செட், யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். டிசெண்டட் அப்படின்னாக்க இறங்குதல், இறங்கு வரிசை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் இந்த தட்டுறதுக்கோ இவர் கேட்குற அது கேள்விகளுக்கோ யாருமே மனம் இறங்கி வந்து இவருக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ சைலண்ட்டாக இருக்குது. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில் லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். அதாவது நோ ஹெட், யாருமே வந்து எட்டி பார்க்கல. இந்த இடத்துல தலை, ஹெட் அப்படின்னா தலை எட்டி பார்க்கறது. அதாவது ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். சில் அப்படின்னாக்க இந்த விண்டோ சைட், ஜன்னல் ஓரமாக கொஞ்சம் நீட்டிகிட்ருக்க மாதிரி ஸ்லாப் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்லாப் வழியாவோ அல்லது இந்த விண்டோ வழியாவோ யாருமே வந்து என்ன பண்ணலை, ஏதாவது சத்தம் கேட்டால் எட்டி பார்ப்பாங்க இல்லையா, கதவை திறக்கலனால அட்லீஸ்ட் ஜன்னல் வழியாவது எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருமே நோ ஹெட், ஒரு தலை கூட வந்து எட்டி பார்க்கலையாமா. leaned over and looked into his grey eyes. leaned over means சாய்ந்து பார்க்கறது, இப்படி சாஞ்சி இப்படி குனிஞ்சு பார்ப்பாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு leaned over. அதாவது யாரும் அந்த விண்டோ வழியாக வந்து எட்டி பார்க்கவும் இல்லை, சாஞ்சு பார்க்கவும் இல்லை. அண்ட் லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ், யாருமே யாரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட கிரே ஐஸை பார்க்கறதுக்கு கூட யாரும் வரவே இல்லை. where he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. where he stood perplexed and still, அதாவது அங்கேயே அவர் எப்படி நிற்கிறாருன்னா perplexed மீன் கன்ஃபியூஸ்ட், அப்படி குழப்பமடைஞ்சு போய் என்னடா இவ்வளோ நேரம் தட்டியும் சத்தம் வரலையேன்னு சொல்லி கன்ஃபியூஸ்ட் ஆகி ஸ்டில் அப்படியே நிற்கிறார், திகைச்சு போய் நின்றுட்டுருக்கார். பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஹோஸ்ட் அப்படின்னாக்கா வரவேற்பாளர்கள், தொகுப்பாளர்கள். அதாவது யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராங்கன்னா ஒருத்தவங்க வரவேற்கிறதுக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் யார் ஹோஸ்ட்டாக இருக்காங்கன்னா எ குரூப் ஆஃப்
ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம் அப்படின்னாக்க ஆவிகள், பூதங்கள், கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் லிசனர்ஸாக இருந்தாங்க. இவரோட நாக்கிங் சவுண்ட், அந்த ஹார்ஸோட சாம்பிங் சவுண்ட் எல்லாத்தையும் யார் லிசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க? குரூப் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம்ஸ், பூதங்கள், ஆவிகள் தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நேரமாக. தட் dwelt in the lone house. dwelt அப்படின்னாக்க lived அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லிசனர்ஸ் தான், அந்த லோன் ஹவுஸ் தனிமையான வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லிசனர்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. அதாவது ஸ்டுட் லிசனிங் அப்படின்னாக்க அந்த குரூப் ஆஃப் லிசனர்ஸை அமைதியாக நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லிசனிங் டு த குவைட் ஆஃப் த மூன்லைட். இந்த மூன்லைட் வெளிச்சத்தில் அந்த ரூம்குள்ளாரையும் அந்த வெளிச்சம் படுது. அமைதியாக, குவைட் அப்படின்னாக்க அமைதியான அந்த தருணத்தில் அந்த நிலா வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளாரையும் படுது. ஸோ அந்த லிசனர்ஸ், அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் அமைதியாக நின்று இந்த வாய்ஸையும் கேட்டுட்ருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் மென் அப்படியாது இவங்களாம் பேய் உலகம் இல்லையா, அவங்களாம் மனித உலகம் இல்லையா, அந்த மனித உலகத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சத்தத்தை சைலண்ட்டாக கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஹாரராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹாரரான போயமை தான் உங்களுக்கு மெமரி போயமாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் 4 லைன்ஸ்க்கு வந்துட்டோம். லெட்ஸ் see the last 4 lines. Stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveller's call. Walter de la Mare. Stood thronging அப்படின்னாக்க கூட்டமாக அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ், அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பூதங்கள், நிறைய ஆவிகள் கூட்டமாக நின்று த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டேர். எங்கே நின்று கேட்டுட்ருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஹாண்டட் ஹவுஸில் ஒரு மாடி படிக்கட்டு போகுது. ஸ்டேர் கேஸ் அப்படின்னாக்க மாடி படிக்கட்டு. அந்த படிக்கட்டுக்கிட்ட கும்பலாக நின்று இந்த சத்தத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்குதுங்க அந்த பேய்ங்க. ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் அப்படின்னாக்க அதாவது அப்படி கம்மியான வெளிச்சம், ஃபெயிண்ட்டாக அப்படியே லைட்டாக ஸ்லைட்டாக வரக்கூடிய, நல்லா பிரைட்டாக இல்லாமல் லைட்டாக வரக்கூடிய அந்த மூன் பீம்ஸ் நில ஒளி கதிர்களில் அந்த ஃபேண்டம் லிசனர்ஸு டார்க் ஸ்டார் கேஸ் கிட்ட, அந்த படிக்கட்டுக்கிட்ட நின்று கவனிச்சிட்டு இருக்குதுங்க. அந்த ஸ்டார் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்க எம்டி ஹால், அதாவது அது ஹாண்டட் ஹவுஸ் இல்லையா, எந்த ஒரு பொருளுமே இல்லாத அந்த எம்டி ஹாலில் ஸ்டார் கேஸ் கிட்ட குரூப்பாக நின்று கேட்டுட்டு இருக்குதுங்க. hearkening in air stirred and shaken by the lonely traveler's call. hearkeningனா லிசனிங், அதாவது சைலண்ட்டாக நின்று லிசன் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இன் அண்ட் ஏர் ஸ்டிர்ட் அப்படின்னா இந்த காற்றடிக்கக்கூடிய அந்த திசையில் நின்று கேட்டுட்ருக்குதுங்க, லிசன் பண்ணுதுங்க. அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். லோன்லி ட்ராவலர் அப்படின்னா தனியாக வந்திருக்கக்கூடிய, லோன்லினா ஒன்லி ஒன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் மட்டும் வந்திருக்கக்கூடிய அந்த ட்ராவலரோட அழைப்பு, கால், அவரோட அழைப்பை கேட்டு ஷேக்கன் கலங்கி போய் குழப்பமடைஞ்சு அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் குரூப்பாக நின்று கேட்டுட்ருக்குதுங்க. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த போயம். நல்ல த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கா? ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். ஒரு ட்ராவலர் வராரு ஹார்ஸில், அந்த மூன்லிட் டோரை தட்டுறாரு. உள்ளார நின்று இந்த ஃபேண்டம் லிசனர்ஸ், இந்த குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ் என்ன பண்ணுது? சைலண்ட்டாக அந்த எம்டி ஹால் வழியாக போகக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்கிட்ட, படிக்கட்டுக்கிட்ட நின்று இதுங்கெல்லாம் அந்த சத்தத்தை கவனிச்சிட்டு இருக்குதுங்க, லிசன் பண்ணுதுங்க. இவ்வளவுதான் தீம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம் இந்த போயம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு த புக் பேக் எக்ஸசைசஸ். செக்ஷன் ஏ, ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். இந்த போயமை சத்தமாக படித்து பாருங்கள், ஓகேவா? செக்ஷன் பி, ஃபைண்ட் எ லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். அதாவது பிக்சர்ஸ் 6 பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இந்த பிக்சர் அந்த லைனில் எது ஷூட் ஆகுதோ அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஒரு ஹார்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நமக்கு எந்த லைன் செட் ஆகும்? and his horse in the silence champed the grasses. good. அந்த third line. next அந்த எதை காட்டுறாங்க? டரட்டை காட்டுறாங்க. குட். டரட்னா அந்த முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை காட்டுறாங்க. அது எந்த லைன்? and a bird flew up out of the turret. அந்த 4th line. next
தேர்ட் பிக்சரை பாருங்கள். லீவ்ஸ் வரக்கூடிய லைன் எதுன்னு பார்க்கணும். 10th லைன். 10th லைனில் என்ன இருக்குது? நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிஞ்சுடு சில். ஓகே, நெக்ஸ்ட் 4th இமேஜ் பாருங்கள். ஒரு கொடி மாதிரி காட்டுறாங்க. வித்தவுட் த ஃப்ளார்ஸ் இல்லாமல் வெறும் கொடியாக இருக்கிறது. அது எந்த லைன்? 4th லைன். ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். அடுத்தது பாருங்கள், ஒரு பூதம் மாதிரி, ஒரு பேய் மாதிரி ஒரு இமேஜ் காட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ அது எந்த லைன்? பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். அது எத்தனாவது லைன்னா 13th லைனை எடுத்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், அந்த மேன் என்ன பண்ணுறாரு? அப்படி கன்ஃபியூஸ்டாகி நிற்கிறாரு. ஸோ அது எந்த லைன் வரணும்? வேர் ஹீ ஸ்டுட் பர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் டு ரெஃபர் த புக் அண்ட் ரைட் த டெக்ஸ்ட். ஓகேவா? நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். செக்ஷன் சி. ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கோட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 1 by 1. அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்கள் இந்தாண்ட பாக்ஸில் ரைட் பண்ணணும். ட்ரூனா கரெக்டு, சரி அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ்னாக்க தப்பு, சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை நீங்கள் சொல்லிவிட்டு அது எந்த லைனில் வருது, சரியோ தப்போ, அது எந்த இடத்துல அந்த போயமில் வருதுங்கிறத இந்தாண்ட கோட் பண்ணி காட்டணும் கேப்பில். ஏன் இந்த மாதிரி கொட்டேஷன்ஸாக கேட்குறாங்க அப்படின்னாக்கா, திஸ் இஸ் யுவர் மெமரி போயம். திருப்பி நீங்கள் கோட் பண்ணும்போது யூ கேன் ரிமெம்பர் த லைன்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see the first question. Number 1. The traveler came at noon. அவர் மதியத்தில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். FALSE. ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு அதுக்குரிய கோட் எந்த லைன்? செகண்ட் லைன். நாக்கிங் ஆன் த மூன் லிட் டோர். அதாவது நிலா வெளிச்சத்தில் தட்டினார். ஸோ அந்த லைனை ரைட் பண்ணணும். செகண்ட் கொஷின். த ஹவுஸ் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? திஸ் இஸ் ட்ரூ. அந்த ஹவுஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபோர்த் லைன். ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். தேர்ட் கொஷின். தேர் வேர் கோஸ்ட்லி லிசனர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். அதாவது கோஸ்ட்லி லிசனர்ஸ், ஃபேண்டம் லிசனர்ஸ் தான் இருந்தாங்க, பூதங்கள் தான் லிசனர்ஸ்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ, கரெக்ட். ஸோ அதுக்குரிய கோட் என்னது? 12th லைன் இருக்குது பார்த்தீங்களா? பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த லைன் தான் கோட்டாக வரணும். நெக்ஸ்ட் கொஷின். த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசைக்கிள். அந்த ட்ராவலர் பைசைக்கிளில் வந்தார், சைக்கிளில் வந்தாருன்னு சொல்கிறாங்க அந்த ஹவுஸ்க்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். அவர் எதில் வந்தார்? ஹார்ஸில். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அதுக்குரிய கோட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது? அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். அதாவது தேர்ட் லைன். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். ஓகே. Fifth question. The phantoms answered and asked the traveler to go away. அதாவது அந்த ஃபேண்டம்ஸ்னால் ஏற்கனவே பார்த்தோம், கோஸ்ட்ஸ், அந்த பூதங்கள், அமானுஷ்ய சக்தி, ஆவிகள் ஆன்சர் பண்ணிச்சு. அதாவது இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இல்லையா, யாராவது இருக்கீங்களான்னு. அதுக்கு அந்த ஃபேண்டம்ஸ், அந்த கோஸ்ட்ஸ் ஆன்சர் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். FALSE. ஃபால்ஸ். அதுக்குரிய கோட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து 6th லைன், அதாவது லாஸ்ட்லேருந்து 6th லைன். ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன் லைட். அதாவது அமைதியாக லிசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன் லைட். லெட்ஸ் கோ டு த 4th செக்ஷன், தட் இஸ் D செக்ஷன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இங்கே யார் ஸ்பீக்கர்? கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருந்தது யார்? த ட்ராவலர். ஸோ தி ட்ராவலர் இஸ் த ஸ்பீக்கர். செகண்ட் கொஷின். வாட் வாஸ் த ஹார்ஸ் டூயிங்? அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தது? கண்டினியூவாக சாம்ப் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த கிராஸஸை சாப்பிட்டுட்டு இருந்தது. லவுடாக சத்தமாக அசை போட்டு சாப்பிட்டுச்சு. அப்போ அதுக்கு ஆன்சர் தி ஹார்ஸ் வாஸ் சாம்பிங் த கிராஸஸ் இன் த சைலன்ஸ். தேர்ட் கொஷின். ஹூ ஆர் த லிசனர்ஸ்? லிசனர்ஸ் யார்? தி ஃபேண்டம்ஸ். The phantoms or the listeners. Fourth question. How did the traveler feel when nobody answered? யாருமே ஆன்சர் பண்ணாதப்போ அந்த ட்ராவலர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு கேட்குறாங்க.
ஸோ எப்படி ஃபீல் பண்ணார்? பெர்ப்ளெக்ஸ்ட், கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணார். அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்? த ட்ராவலர் ஃபெல்ட் கன்ஃபியூஸ்ட் இல்லைனா பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். 5th கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் த போயம் கிரியேட்? இந்த போயம் நமக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. த போயம் creates a sense of mystery. A sense of mystery. mystery. mysteryனா மர்மம், புரியாத புதிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புரியாத ஒரு சிச்சுவேஷனை தான் நமக்கு க்ரியேட் பண்ணுச்சு. லெட்ஸ் கோ டு த இ செக்ஷன். ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் 10th and 12th ஸ்டாண்டர்ட் வரும் ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி டைப்பில் வேறு கொஷினை வச்சு கேட்பாங்க. என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆஃப் த ஃபாரஸ்ட்ஸ் ஃபர்னி ஃப்ளோர் பிக் அவுட் த வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அலிட்ரேட்டட் அப்படின்னாக்க கான்சனன்ட் சவுண்ட், கான்சனன்ட் லெட்டர் வேர்டோட ஃபர்ஸ்டில் ரிப்பீட் ஆகிறது தான் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இங்கே எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது? ஃபாரஸ்ட்ஸ் எஃப் ரிப்பீட் ஆகுது, ஃபர்னி எஃப், ஃப்ளோர் எஃப். ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டாக ஒரே சென்டென்ஸ்லையோ இல்லை நெக்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் சென்டென்ஸ்லேயோ ரிப்பீட் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். செகண்ட் கொஷின், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். அதாவது பொயட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, போயம் லைன்ஸில் லாஸ்ட் வேர்ட், ஈச் அண்ட் எவ்ரி லைனோட லாஸ்ட் வேர்டு பார்க்கணும். அந்த வேர்டோட லாஸ்ட் சவுண்ட், முடிகிற சவுண்டை வச்சு தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸு கெஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் லாஸ்ட் வேர்ட்ஸ் ட்ராவலர், டோர். நெக்ஸ்ட் 2 லைன்ஸில் இல்லை, அதுக்கடுத்ததில் பாருங்கள் ஹெட், செட். அடுத்தது சில், ஸ்டில். ஐஸ், லிசனர்ஸ். தென் மென். ஹால், கால். இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் ரைமிங் வேர்ட்னு? அதாவது அந்த சவுண்ட் ட்ராவலர், டோர் எதில் முடித்தோம்? இர்னு முடித்தோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால் ரைமிங் பேர். ஓகேவா? ஸோ நீங்கள் லைன் பை லைனாக இதெல்லாம் ரைட் பண்ணி வச்சிடணும். லெட்ஸ் கோ டு த தேர்ட் கொஷின். ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. அந்த புரியாத புதிர் மர்மம்னு சொன்னோம் இல்லையா மிஸ்ட்ரினா? ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் இந்த போயமில் எங்கெங்கே இருந்துச்சுன்னு நம்ம இப்போ ரைட் பண்ணலாம். பெர்ப்ளெக்ஸ்ட், ஃபேண்டம் லிசனர்ஸ், எம்டி ஹால், டார்க் ஸ்டேர், லோன்லி ட்ராவலர். These words give us a sense of mystery. That's it students, we have completed the explanation for the poem Listeners and its book back exercises with answers. I hope you all understand the poem line by line and memorize the poem very well. This video is prepared and presented by SRC and Chitrasi, MA B.Ed MPhil. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.